அனைவருக்கும் எஸ்பி ஸ்லோகாஸின் இனிய வணக்கம். தேவி நாராயணியம் தசகம் 22 11 முதல் 15 வரையிலான ஸ்லோகங்களும் அதனுடைய அர்த்தங்களையும் இந்த பதிவில் நாம் பார்க்கலாம். ஸ்ரீ குருப்யோ நமஹ. வரேன பர்கஸ்ய தசாத்மஜான்சா प्रासूत सर्वा दयिताश्च सौरेः तथैव लब्ध्वा ससुतायुतानि सुखं न लेभे निज कर्म दोषात्. சிவன் காட்சி தந்ததும் சம்சாரத்தில் பெண் ரூபமான பாசத்தால் நான் கட்டப்பட்டிருக்கிறேன். மானிட ஜென்மம் எடுத்து நான் மிகவும் துக்கப்படுகிறேன். ஜாம்பவதிக்கு குழந்தை பிறக்கவில்லையே என்று சொல்லி கிருஷ்ணன் அழுகிறார். சிவன் ஜாம்பவதிக்கு 10 குழந்தைகள் பிறக்கும் என்று அருள் செய்கிறார். அவளுக்கு மட்டுமல்ல, கிருஷ்ணனின் எல்லா பத்தினிகளுக்கும் ஆளுக்கு 10 குழந்தைகள் பிறக்கின்றன. ஆனாலும் கிருஷ்ணனுக்கு மனதில் சந்தோஷமில்லை. அதற்கு காரணம் கர்ம பலனே. शापादृशीनां धृतराष्ट्रपत्न्याश्च अन्योन्यवैरेण्यकृताः वेषु सर्वे हताहन्तकुलं यदूनां महत्प्रदग्धं वनमग्निनेव. கிருஷ்ணனுக்கு நிறைய குமாரர்கள் இருந்தும் சுகமில்லை. ஒரு நாள் கிருஷ்ணனின் குமாரன் ஒருவன் நிறைமாத கர்ப்பிணி போல வேடம் தரித்து ஒரு மகரிஷியிடம் சென்று வயிற்றில் இருப்பது என்ன குழந்தை என்று கேட்கிறான். கோபம் அடைந்த மகரிஷி, உன்னால் உங்கள் வம்சமே அழியும் என்று சாபம் தருகிறார். மேலும் மகாபாரத யுத்தம் முடிந்ததும் தன்னுடைய புதல்வர்கள் அனைவரும் அழிந்ததால் காந்தாரி வருத்தப்படுகிறாள். அவள் கிருஷ்ணனிடம், நீ நினைத்திருந்தால் இதை தவிர்த்திருக்கலாமே, ஆனால் நீ பேசாமல் பார்த்து கொண்டு இருந்தாயே, அதனால் இன்று முதல் 36 வருடம் கழிந்து உன் புத்திரமார்களும் மற்றவர்களும் ஒருவருக்கொருவர் அடித்துக்கொண்டு மாண்டு போவார்கள் என்று அவளும் சாபம் தந்தாள். व्याधेषु विद्धो मृतिमाप कृष्णः कुशस्थली चाब्धिजलाप्लुताभूत् हाजग्रिरेधस्युभिरेण साष्टा वक्रस्य शापेन यदुस्त्रियश्च. ஒரு நாள் கிருஷ்ணன் அமர்ந்திருக்கும் பொழுது அவர் காலடியை கண்டு ஒரு மிருகம் அங்கு வருகிறது. மிருகத்தை கண்ட வேடன் அம்பை விடுகிறான். அது கிருஷ்ணனின் காலில் படுகிறது. एवं हरि कर्म फलान्य भुङ्क्त न कोऽपि मुच्येत च कर्म बन्धात् दुःखं त्वभक्तस्य सुदुस्सहं स्यात् भक्तस्य ते तत् सुसहं भवेच्च. விஷ்ணு மும்மூர்த்திகளில் ஒருவர், அதுவும் காக்கும் கடவுள். அவர் சாபத்தினால் மேலும் கஷ்டங்களை அனுபவிக்க நேர்ந்தது. அவர் தேவி பக்தர். அதனால் எத்தனை கஷ்டம் வந்தாலும் அவரால் அதை தாங்கி சமாளிக்க முடிந்தது. தெய்வ பக்தி இல்லாவிட்டால் கஷ்டங்களை தாங்க மனதில் திடம் இருக்காது. மலை போல கஷ்டம் வந்தாலும் அதை துரும்பு போல் சமாளிப்பதற்கு தேவியின் அருள் வேண்டும். जानास्यहं ते पदयोरभक्तो भक्तो नु किं वेति न चैव जाने त्वं सर्वशक्ता कुरु मां सुशक्तं सर्वत्र भूयोऽपि शिवे नमस्ते. இந்த தேவி நாராயணியத்தை எழுதும் கவிக்கு திடீரென ஒரு சந்தேகம் வருகிறது. நான் பக்தனா அபக்தனா இது யாருக்கு தெரியும்? எனக்கு தெரியாது, தேவிக்குத்தான் தெரியும். நான் அபக்தனாக இருந்தால் எனக்கு பக்தியை தந்து என்னை ரட்சிக்க வேண்டும் என்று வேண்டுகிறார். இதுவே இதன் பொருளாகும். இத்துடன் 22வது தசகம் நிறைவு பெற்றது. இது போன்ற ஸ்லோகங்களுக்கும் ஆன்மீக விஷயங்களுக்கும் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நல்லதே நடக்கட்டும், நன்மையை பிறக்கட்டும். நன்றி, வணக்கம்.